ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான சுவையான மட்டன் கிரேவி தான் செய்ய போகிறோம். நான் எப்படி செய்ய போகிறேங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இந்த மட்டன் கிரேவி செய்யறதுக்காக 3/4 கிலோ அளவு மட்டனை கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க. அதுக்காக ஒரு குக்கர் அடுப்பத்தை வச்சு வச்சுக்கலாம். மட்டனை நாம இப்போ இதில் வேக வச்சு எடுக்க போகிறோம். குக்கர் கொஞ்சமாக சூடானதுக்கு அப்புறமா ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கு அப்புறமா கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நாம கழுவி வச்சிருக்கிற மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். இதை நான் ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வைக்க போறேன். மட்டனை முன்னாடியே வேக வச்சு எடுக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியா வேகமா நம்ம மட்டன் கிரேவி செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இது வேவிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா மஞ்சத்தூள் உப்பும் சேர்த்து தேவைக்கேற்ப நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா ஆயிலேயே கொஞ்சம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவிங்கிறதுனால நம்ம தண்ணி அதிகமா சேர்க்க வேண்டாம். நான் ஒரு 3/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ நான் அடைச்சி வச்சு ஒரு 3 விசில் விட போறேன். 3 விசில் வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது விசில் அடங்குற வரைக்கும் நம்ம இதை மாத்தி வச்சுட்டு இதுக்கப்புறமா நம்ம மட்டன் செய்யறதுக்கு தேவையான மசாலா பொருட்களை வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பத்தை வச்சுட்டு கொஞ்சமா ஆயில் சேர்த்து சின்ன வெங்காயம் 1 கப் அளவு உரிச்சு நம்ம இதை சேர்த்து நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லா டேஸ்டா இருக்கும். அதுக்காக சின்ன வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கப்புறமா இதுல கொஞ்சமா இஞ்சி, பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பட்டை, 4 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்தெடுத்து ஆற வச்சு நம்ம ஒரு மிக்ஸி பவுல்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இப்ப நம்ம ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி பவுல்ல போட்டு நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஒரு பேன் அடுப்பத்தை வச்சுக்கலாம். அதுல நம்ம தாளிப்புக்காக கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சமா சேர்த்திக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நீல வாக்குல கட் பண்ண ஒரு 2 பெரிய வெங்காயம், அதையும் நல்லா ஆயில்ல வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கலர் மாறி வரட்டும், பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விடுங்க. ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்க போறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கலர் மாறி வர வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா கலந்து விடுங்க. இதுக்கப்புறமா இதுல நம்ம தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். இப்ப 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதை எல்லாத்தையும் சேர்த்து அதே ஆயில்ல நல்லா வறுத்து விடுங்க. மசாலா பொடிகளை ஆயில்ல வறுத்து விடும்போது அதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடும். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற வெங்காயம், இஞ்சி, பூண்டு பேஸ்டையும் இதுல சேர்த்து நல்லா ஆயில்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா வெந்து வர்றதுக்காக கொஞ்சமா நம்ம மிக்ஸி பவுல்ல தண்ணி சேர்த்து அதையும் இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வேக வச்சிருக்கிற மட்டனை இதுல நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா கலந்து விடுங்க. இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாவுக்கு தேவையான, குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. இப்ப நம்ம ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா ஒரு கொதி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாருங்க, நம்மளுடைய மட்டன் நல்லா ஆயில் பிரிஞ்சு சூப்பரா வெந்து வந்துடுச்சு. இந்த மட்டன் கிரேவி பாத்தீங்கன்னா நெய்ச்சோறு, சாப்பாடு, இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே செம டேஸ்டியா இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.